ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. சிவராத்திரி 15/2/2026 அன்னைக்கு வருது இல்லைங்களா? இந்த 5 விஷயங்கள் போதுங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த சுவாரஸ்யமான பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு நன்றிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உடனுக்குடன் பதிவுலாம் கிடைக்குங்க. சிவராத்திரி ராத்திரி தான் இது பண்ணால் கூட சிவனுக்குரிய ராத்திரியாக நம்ம வழிபட்டால் கூட காலையிலேருந்தே நம்ம சிவராத்திரிக்கு ரெடி ஆகிடுவோம் இல்லைங்களா? காலையிலேயே ஆரம்பிச்சிடுங்க. நம்ம அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிக்கணுங்க. எப்பயும் போல் லேட்டாலாம் எழுந்திரிக்காமல், எப்பயும் ராத்திரி தான் முழிச்சிட்ருக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சோம்பேறித்தனம் படாமல் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தூய்மைப்படுத்திட்டு பூஜை அறையெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு நம்மளை சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தயாராகணுங்க. இது தாங்க முதல் விஷயங்க. இதை கடைப்பிடிக்கணுங்க. நாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கு போடும் பொழுது அந்த தெய்வீக கலை எல்லாருக்குமே பரவுங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, 2வது விஷயம் என்னன்னா, விரதம் இருக்கிறதுங்க. விரதம் இருக்கிறது இந்த நாளில் எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்று. சிவபெருமானை நினச்சி விரதம் இருக்கிறது. ஆனால் முடிஞ்சவங்க இருக்கலாம். இப்போ வயதில் மூத்தவர்கள், இப்போ அந்த மாதிரி இருக்கவங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, கர்ப்பிணி பெண்கள், அவங்கெல்லாம் அந்த விரதத்தை பால், பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கலாங்க. சுத்தமாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. அந்த விரதத்துக்கெலாம் என்ன பேருன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. பல பக்தர்கள் இரவும் பகலும் உணவு அல்லது தண்ணி இல்லாமல் கடுமையாக விரதம் இருக்காங்களா, அதுக்கு நிர்ஜல விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் பழங்களையும் பாலையும் மட்டுமே உட்கொண்டு போயிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் பலகார் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. ஒரு சிலர் நிர்ஜல விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு சிலர் பலகார் விரதத்தை மேற்கொள்கிறாங்க. அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த மாதிரி மேற்கொள்கிறாங்க. அப்புறம் இரவு முழுதும் விழித்திருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் ஜாக்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்ரன் அப்படின்னா இருளை வென்று விழித்திருப்பதன் அடையாளம்னு சொல்கிறாங்கங்க. 3வதாக என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, வில்வ இலை கோயிலுக்கு சென்று கொடுக்கறதுங்க. வில்வ இலைக்கு அவ்வளோ பவருங்க. வில்வ இலை புனிதமாக இருக்குது. அது சிவபெருமானுக்கு உரியதாக இருக்குது. இதனால் ஒரு வேடன் சும்மா மரத்து மேலே இருந்து பிச்சு போட்டு கீழே சிவபெருமான் இருந்து அதனால் பலன் அடைஞ்சாருன்னு புராண கதையெல்லாம் சொல்லுது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அந்த வில்வ இலைக்கு ரொம்ப மகத்துவம் இருக்கனால உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கைப்பிடி அளவாச்சும் கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு கோவிலில் வழிபட்டுட்டு வாங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, 4வதாக பார்த்திங்கன்னா என்னென்னா, 4 கால பூஜையிலையும் கலந்து கொள்கிறதுங்க. அல்லது எல்லாராலையும் அப்படியெல்லாம் முடியாது. இல்லைன்னா ஒரு காலம் பூஜையிலையாச்சும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு சிவபுராணம் படிக்கிறது, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறது, சிவசோத்திரங்கள் படிக்கிறது, மகா மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்கிறது, அப்புறம் சிவ பஞ்சாட்சரி மந்திரம், ஓம் நமச்சிவாய சொல்கிறது, ருத்ர காயத்ரி மந்திரம் இருக்குது இல்லைங்களா, ஓம் தத் புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத், அந்த இதையும் நீங்கள் சொல்லிகிட்டே வரலாங்க. தெய்வீக நாளில் நம்ம உடல், மனம், ஆன்மா இதை சுத்திகரிக்கிற தருணம். அதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதெல்லாம் சொல்லிடுறேங்க. அப்புறம் என்ன பலன்னு சொல்கிறேன். 5வதாக என்னன்னு பார்த்திங்கன்னா, விரதத்தை முடிச்சுட்டு நம்ம குளிப்பாங்க. அப்போ குளிக்கிறதுக்கு முன்னால் சிவபூஜை செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் முன்னாலே எடுத்து வச்சுருங்க. பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஏதாவது இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2 பேர்த்துக்காச்சும் அன்னதானம் செஞ்சுட்டு சாப்பிடுங்க. நீங்கள் எப்படியும் காக்காய்க்கு இதுக்கெல்லாம் வைப்பீங்க, அது செஞ்சாவே போதுங்க. இதெல்லாம் இந்த 5 விஷயத்தையும் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. சிவபெருமான் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க.
அன்னைக்கு சிவ மந்திரத்தை மட்டுமே சொல்லிகிட்ருக்கணுங்க. எதிர்மறையான சொற்கள்லாம் கண்டிப்பாக வேண்டாங்க. அடுத்தது கோபப்படுறதும் வேண்டாங்க, பொய் சொல்கிறதும் வேண்டாங்க, அசைவ உணவு கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்லேயே வந்து பூஜை செய்யலாங்க. வீட்லேயே வந்து உங்களுக்கு சிவபெருமான் படம் இருந்துச்சுன்னா படத்தை வச்சுக்கோங்க. இல்லைன்னா சின்ன சிவலிங்கம் இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து மந்திரங்களை உச்சரித்துட்டே பால், தேன் மற்றும் தண்ணீரில் வந்து அபிஷேகம் செய்யுங்க. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரபஞ்ச மூலப்பொருளை குறிக்குதுங்க. அடுத்து வந்து எப்பயுமே நம்ம பூஜை அறையை வந்து சுத்தம் செஞ்சுட்டு தான் செய்வோம். அதனால் வந்து இந்த மாதிரி செய்யுங்க. அடுத்து உங்கள் பிரார்த்தனையில் மட்டும் வச்சுட்டு வில்வ இலையை சமைப்பீங்க. சிவ தோத்திரங்களை படிக்க போகிறீங்க. விரதம் இருக்க முடியறவங்க இருக்க போகிறீங்க. இப்போ எவ்வளோ நேரம் இரவு வந்து இரவில் முழிக்கிறோமோ அவ்வளோ நேரம் நீங்கள் முழிக்க போகிறீங்க. அவ்வளோதானுங்களா பண்ண போகிறோமோ. அதனால் வந்து இந்த இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து இது வந்து என்ன வந்து இதுன்னா சிவபெருமானின் மகா சிவராத்திரி வந்துங்க சிவபெருமானின் சக்திகளோடு இணைவதற்கும் உள்ளார அமைதி, செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஒரு தெய்வீக வாய்ப்புங்க. இந்த நாளை தவற விடாதுங்க. கண்டிப்பாக இதில் வந்து விரதம் இருந்தாலும், கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வீட்டில் சடங்குகளை செஞ்சாலும், என்ன செஞ்சாலும் இந்த புனித இரவு நாளில் வந்து மாற்றத்தையும் இதையும் நீங்கள் உணருவீங்க. கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பயன்பெறுங்க. சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லிணக்கம், நாணம் மற்றும் நித்திய பேரின்பத்தை பெறுவீங்க. பாவங்கள் நீங்க பெற்று கர்ம வினைகள் அகன்று சிவபெருமானை அடையிறதுக்கும் முக்தி அடையிறதுக்கும் இந்த சிவராத்திரி பூஜை வந்து மிகவும் வந்து உதவிகரமாக இருக்கும். எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து சிவபெருமானை வந்து அருள் பெற வந்து வேண்டுகிறோங்க.